வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கு உலக நிலைப்பாடு சரியில்லை. என்னன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான சண்டை. இதுல அமெரிக்கா தலையிட்டு ஈரானை பயங்கரமா தாக்கி அவங்க முக்கியமான ஸ்தலங்கள்லாம் அழிச்சிட்டாங்க. என்ன, இன்னைக்கு கூட விமானத்தில் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்தேன். பட் இதனால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமா ஏற்படும் சொல்றாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சொல்றாங்க. இது சம்பந்தமா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க 5 நாள் போர் நிறுத்தினோம், இப்போ மறுபடியும் தாக்குதல் வந்துட்டு இருக்கு. ஆனா ஈரான் அவங்க தான் எங்ககிட்ட கேட்கணும் போர் நிறுத்த சொல்லி கேட்கறாங்க, பேச்சுவார்த்தை வந்துட்டு சொல்றாரு. பட் இது எங்க போய் முடியும்னு தெரியல. இதனால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாயிடுச்சு. அதாவது இன்னைக்குதான் ஐநா சபை முன் இது உலக நாடுகளுக்கே ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட பெரிய வாய்ப்பு, உடனே போரை நிறுத்துங்கள் என்று ஐநா சபை இப்பதான் குரல் கொடுக்கறாங்க. மக்களே சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை எப்படி பாருங்க, உலகத்தின் நிலைமையை பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்க, இன்னைக்கு அவங்க எலெக்ஷனுக்கு அவங்க தேவைக்கு இலவசங்கள்லாம் அறிவிச்சிட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கடுமையான போரின் விளைவாக விலைவாசி அதிகம். இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்க போனா, சார் ஒரு 10 டேப்லெட்டுக்கு 20 ரூபா கூடி போச்சு சார் அப்படின்னாரு அவரு. விலையேறிச்சு, மாத்திரைக்கே விலையேறி போச்சுன்னா மற்ற பொருட்கள் விலையேறாதான் என்ன? சிலிண்டர் புக் பண்ணவே வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு 28 நாள் ஆகுது, புக் பண்ணா எடுக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. இது பத்தி அரசியல் கட்சிகள் ஒண்ணுமே சொல்லல. இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட்டால்தான் அனைத்து நாடுகளுக்கும் பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக ஏற்படாது. இது தொடர்ந்தால் அனைத்து நாடுகளுமே வறுமை நாடுகளாக தான் மாற வாய்ப்பு. இந்த ட்ரம்ப் உடனே இது என்னன்னு தலையிட்டு முடிக்கணும். இந்த ஐநா சபை ட்ரம்ப் கிட்டே பேசணும், ஈரான் கிட்டே பேசணும், இஸ்ரேல் கிட்டே பேசணும். அப்படி பேசினாங்கன்னாக்கா ஒரு நிறைவு கிடைக்கும். இந்த சண்டை இப்ப கடும் சண்டையா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க நட்பு நாடுகளுடைய இந்த கச்சா எண்ணெய்லாம் நாங்க தடைப்படல, அனுப்பிச்சுட்டு இருக்கோம்ன்றாங்க. இருந்தாலும் அங்கே நிறைய கப்பல்கள்லாம் தாக்கப்படுது, டிவியில பாக்குறோம். அதனால அரசியல் கட்சிகள் நாங்கள் ஜெயித்து வெற்றி பெற்றால் இந்த பொருளாதார தடையின் காரணமாக விலைவாசியை ஏற்ற அனுமதிக்க மாட்டோம். என்ன, பொருட்களை கடத்தி வச்சு அதிக விலைக்கு விற்பதை கண்காணித்து மக்களுக்கு சீராக கொடுப்போம் அப்படின்னு யாருமே இவங்க இந்த எலெக்ஷன் கேன்வாசிங்ல சொல்லவே இல்லை. இன்னைக்கு சிலிண்டர் அவ்வளவு தட்டுப்பாடு. இது சரியாகிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும் போடுறீங்க. இவங்க அடுத்த மாசம் எலெக்ஷனு, அதுக்கு அடுத்த மாசம் சிஎம் ஆயிடுவாங்க. சோ இப்பயே அவங்க ஒரு கட்சியும் நாங்க கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுவோம், கள்ளச்சந்தையில் எதையும் விற்க விட மாட்டோம், விலைவாசியை ஏற்ற விட மாட்டோம், இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் நிறைவுபடுத்துவோம், அதையே கன்டினியூ பண்ணுவோம், ஆய்வு பணி அதிகமா இருக்கும், மக்களே உங்களுக்காக தான் நான் என்ற அடிப்படையில் இந்த கள்ளக்கடத்தல்காரர்கள் எல்லாம் கைது செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருப்பு வைத்துக் கொண்டே இல்லை என்று சொல்பவருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பேன் என்று எந்த அரசியல் கட்சியும் சொல்லல. அரசியல் கட்சி அவங்கவுங்க தேவைதான் பார்த்துட்டு போறாங்க, மக்களை பத்தி பார்க்கல. அரசியல் கட்சிக்கு கனிவான வேண்டுவோம், தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்க வந்தா மக்களுக்கு சீரான பொருட்களை விநியோகம், அதிக விலைக்கு விற்பதற்கு யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று அரசியல் கட்சிகள் சொல்ல வேண்டும். அந்த தேர்தல் வாக்குறுதியில சொல்ல வேண்டாம், நார்மலா மேடை பேச்சுல சொல்லலாம். இத மக்களே சிந்திங்க. யாரும் இது வரைக்கும் சொல்லல. சொல்ற கட்சிக்கும் நீங்க வாக்களிச்சாலும் பரவாயில்ல. இருந்தாலும் இது இது வரைக்கும் சொல்லாதே நமக்கு மன வேதனை அளிக்குது. தமிழ்நாட்டு நிலைமை தான். தேர்தல் அங்க போர் நடந்துட்டு இருக்கு, அதோட பெரிய போரா இருக்கு இவங்க இலவசங்களை அறிவிக்கிறது, மக்களை ஏமாத்துறதுக்கு. சரிங்களா? மக்களே உஷார். யார் நன்மைகள் செய்கிறாரோ அவருக்கு வாக்களியுங்கள்.
பொதுவாக பெண்களுக்கு தனித்துறை அமைத்து தன் வசமே வைத்து கண்காணிக்கப்படும், பாதுகாக்கப்படும், பெண்கள் நிலை மேம்படுத்தப்படும் என்று சொல்ற அரசியல் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கலாம். பொருளாதார வீழ்ச்சி ஏற்படாமல் எங்கள் ஆட்சியில் நாங்கள் கண்காணித்துக் கொள்வோம் என்ற அரசியல் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன்.